இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. முதல்ல இந்த படம் ஏற்கனவே வெளியாகி கிட்டத்தட்ட 60% பேர் பார்த்துட்டாங்க. நீங்கள் சொல்ல போனால் விஜய் ஃபேன்ஸு, விஜய் அட்மைரர்ஸு, தேவைக்க தொண்டர்கள் எல்லோரும் பார்த்துட்டாங்க. இப்போது A38 மீன்ஸ் உங்களுக்கு நிறைய சீனை கட் பண்ணிட்டாங்க. A38 படம்னு சொன்னாலே ஏன்னா பசங்க டீனேஜ் பசங்க நிறைய பேர் வருவாங்க. அப்போ இந்த A38 வரும்போது டீனேஜ் பசங்க உள்ளே வர முடியாது. 18 below years வந்து பார்க்க முடியாது. வசூல் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாத எண்டில் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிரும். இந்த ஜூலை 27 வர வேண்டிய எல்லா படங்களும் தள்ளி போகுது. அதில் முக்கியமான படம் அவர் வந்து வழக்கம் போல இளைய தளபதி விஜய் நடிக்கும்னே போடுங்க, தமிழக வெற்றி கழக தலைவர்னோ தமிழக முதல்வர்னு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர். பல படங்களில் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நீ சொல்லி ஒரு ஃபோட்டோ கார்டு வச்சு தான் படம் ரிலீஸ் ஆகுது. இதை அவர் வந்து ஒன்றும் கண்டுக்கலை. எங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் ரெட் ஜெயின் தலை தூக்க முடியாது, ரெட் ஜெயினின் படமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சவால் விட்டுருந்தார். இவர் ஒரிஜினல் சவால் விட்டது அவருடைய உரிமை. ஆனால் ரெட் ஜெயிண்ட்டுக்கு போட்டியாக சமமாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தொடக்கணும்ல. இப்போ தனுஷ் தன்னுடைய ரசிகமன்றத்துக்கு ஒரு கொடி அறிவிச்சிருக்காரு. பின்னாடி அவர் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். தமிழ்நாடு வெற்றி கழகம் அதுக்கு ஒரு அப்போசிஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தனுஷை முன்னிறுத்துவதற்கு சில கட்சிகள் முயலலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளரும் பிரபல யூடியூபருமான பைல்வான் ரங்கநாதன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஓகே சார், ரொம்ப நாளா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து ஜனநாயகன். இப்போ இந்த படத்துக்கான ரீசன்ட் அப்டேட்டா வந்து A சர்டிபிகேட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இந்த படம் ஏற்கனவே வெளியாகி கிட்டத்தட்ட 60% பேர் பார்த்துட்டாங்க. நீங்கள் சொல்ல போனால் விஜய் ஃபேன்ஸு, விஜய் அட்மைரர்ஸு, தேவைக்க தொண்டர்கள் எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஆனால் அது பார்த்து கிட்டத்தட்ட அதுவும் 2 மாதம் ஆகிப்போச்சு. இப்போது A38 மீன்ஸ் உங்களுக்கு நிறைய சீனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பரபரப்பான சீன் எதுன்னு சொல்லப்பட்டதோ அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. தேவைக்க கொடியை காட்டுறது அந்த விஷயங்களெல்லாம் கட் பண்ணியிருக்குதா சொல்கிறாங்க. A38 படம்னு சொன்னாலே அது வந்து ஒரு படத்துக்கு வசூல் குறைவாக தான் ஆகும். ஏன்னா பசங்க டீனேஜ் பசங்க நிறைய பேர் வருவாங்க. அப்போ இந்த A38 வரும்போது டீனேஜ் பசங்க உள்ளே வர முடியாது. 18 below years வந்து பார்க்க முடியாது. ஏன்னா விஜய்க்கு நிறைய ஃபேனே 18 below years தான். ஸோ அதனால் கொஞ்சம் வசூல் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாத எண்டில் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா இதன் காரணமாக இந்த ஜூலை 27 வர வேண்டிய எல்லா படங்களும் தள்ளி போகுது. அதில் முக்கியமான படம் விஜயனுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கிய படமும் கூட அது வந்து தள்ளி தான் போகுது. ஏன்னா சோலோவாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே சார், அதே மாதிரி வந்து இப்போ ஆல்ரெடி இந்த படம் வந்து நெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுலேயே வந்து நிறைய பேர் பார்த்துட்டதா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் A சர்டிஃபிகேட் கொடுத்துறதுனால 18 வயசு கீழே இருக்கவங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து இது வந்து ப்ரொடியூசருக்கு எந்த அளவில் ஒரு லாஸை ஏற்படுத்தும் சார்? கண்டிப்பாக லாஸ் ஏற்படுத்தும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ப்ரொடியூசருக்கு என்பதை விட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு தான் அதிகமாக. ஏன்னா ப்ரொடியூசர் உள்ள பொறுப்பு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ அவங்க தான் பாதிக்கப்பட போகிறவங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய படங்களுக்கு இப்போ படம் ரிலீஸ் ஆகும்போது துண்டு விரிப்பாங்க தயாரிப்பாளர்கள். எனக்கு அதிகமாக செலவாயிட்டு அதனால் கூடுதலாக நீங்கள் வந்து பணம் தரணும், தொகை தரணும் அப்படின்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வற்புறுத்துவாங்க. அதுமாதிரி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் வற்புறுத்துறாரு. ஆனால் இவர் வந்து இப்போது தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி பிரதிநிதியாக இருக்கார். டெல்லி பிரதிநிதியாக இருந்தும் சென்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரில் சந்தித்து பேசியிருக்காரு. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ரத்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க. ஐயோ ஏற்கனவே 2 மாதம் தள்ளி போச்சு, படம் வேறு நிறைய பேர் பார்த்துட்டாங்க, இப்போ வந்து ஓப்பனிங் எப்படி இருக்கும்னே எங்களுக்கு தெரியாது, நீ அதிகமாக படம் கேட்குற, எங்களுக்கு தர முடியாது. எனவே இந்த கருத்தை கோரிக்கையை மையமாக வச்சு தமிழக முதல்வர்
தளபதி விஜயையும் சந்திக்க டிஸ்ட்ரிபியூட்டர்கள் திட்டமிட்டிருக்காங்க. ஓகே சார். அதே மாதிரி வந்து ஜனநாயகன் படத்துல வந்து இந்த டைட்டில் கார்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து சிஎம் விஜய் வரும்னு சொல்லியிருந்தாங்க, இன்னொருத்தவங்க வந்து தளபதின்னு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? அவர் வந்து வழக்கம் போல இளைய தளபதி விஜய் நடிக்கும்னே போடுங்க, தமிழக வெற்றி கழக தலைவர்னோ தமிழக முதல்வர்னோ போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர். அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. ஆனால் சமீபத்தில் பல படங்களில், அதாவது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கார்டு வச்சு தான் படம் ரிலீஸ் ஆகுது. இதை அவர் வந்து ஒன்றும் கண்டுக்கலை. ஓகே சார். அதே மாதிரி வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரெட் ஜெயண்ட்ல இருந்து எந்த மூவிஸுமே ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது வெறுமனே அவர் சொல்லலை. எங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் ரெட் ஜெயண்ட் தலை தூக்க முடியாது, ரெட் ஜெயண்டின் படமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சவால் விட்டுருந்தார். ஆனால் ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுத்திருந்தாருன்னா, தேர்தல் சமயத்தில் நாம் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா தேர்தலில் கான்சன்ட்ரேட், நம்முடைய முழு கவனமும் தேர்தல் இருக்கும், அதனால் சினிமாவில் இருக்கான்னு சொல்லி தள்ளி வச்சுருந்தார். ஒரு 4 மாதம் ரெட் ஜெயின் மூவிஸு படம் வெளியாகவில்லை. இதன் காரணமாக பல பெரிய படங்கள், அது நட்சத்திர படங்கள் இருக்கும்ல, அந்த படங்கள் வெளியாகலை. இப்போ முதல் முறையாக ரெட் ஜெயின் மூவிஸு, அதாவது இன்பன் உதயநிதி வெளியிட கட்டா குஸ்தி 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பர் ஹிட்டு படம். அள்ளுன்னு விமர்சனம், அதாவது விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இப்போ அவர் வந்து பிஎம்டபிள்யூ கார் அந்த கதாநாயகன் விஷ்ணு விஷாலுக்கு தயாரிப்பாளர் ஐஸ்வர் கணேஷ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அடுத்த வாரம், இந்த வாரம் இதயம் முரளி படமும் சன் பிக்சர்ஸ் தான், அதாவது ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. ஆக இனிமேல் தொடர்ந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடும். இவர் ஆதவ அர்ஜுனா சவால் விட்டது அவருடைய உரிமை. ஆனால் ரெட் ஜெயண்ட்டுக்கு போட்டியாக சமமாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தொடக்கணும்ல. ஓகே, அதுக்கான வேலையை அவர் செய்யலை. அதுக்கான வேலை செய்கிறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்கிற ரெட் ஜெயின் மூவிஸு படங்கள் வெளியிட்டால் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கோ விஜயுடைய அரசுக்கோ என்ன பாதிப்பு? அது ஒரு நீங்கள் வியாபார நிறுவனம் ஆரம்பிக்கணும். இல்லை இப்போ ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உலகநாயகன் கமலஹாசனே ரொம்ப டீசெண்டாக வியாபாரம் நடத்துகிற உண்மையான நிறுவனம்னு ரெட் ஜெயின் மூவிஸுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இதுவரையிலும் ரெட் ஜெயின் மூவிஸுடைய ரிலீஸில் வெளிவந்த எந்த படங்களும் அவங்க மேலே புகார் சொல்லவே இல்லை, குறை சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் படத்தை வெளியிடாதுன்னு சொல்லணும்? அது மிகப்பெரிய தப்பு இல்லை அது. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நடிகர் சங்கம் சார்பாக வந்து ஒரு பாராட்டு விழா நடக்க போகிறதா சில பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு சார்? அது நடிகர் சங்கம் அல்ல. ஓகே, நடிகர் சங்கம் அப்படி ஒரு தீர்மானம் சமீபத்தில் போடவே இல்லை. ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு முனைப்பு காட்டுது. அதாவது எல்லா பெப்சி, நடிகர் சங்கம் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து முதல்வர் விஜய்க்கு பாராட்டு நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர் சங்கமே 3ஆக கிடக்குதே. கில்டு உடஞ்சி போச்சு, கில்டு இன்ஆக்டிவாக இருக்குது. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பல்வேறு கோர்ட்டு வழக்குகள் பிரச்சனை இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த பாராட்டு விழாவுக்கு ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் ஏதாவது சினிமாவுக்கு செய்து விட்டுத்தான், அல்லது இந்த பாராட்டு விழாவில் அறிவிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தும் போது தான் அவர் அந்த பாராட்டு விழாவுக்கு ஒத்துப்பார். அது மட்டும் இல்லை, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தயாரிப்பாளர் சங்கமோ நடிகர் சங்கமோ இல்லை பெரிய நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தரவே இல்லை. அந்த ஒரு வருத்தம் இயல்பாக இருக்கும் இல்லையா? ஜெயிச்ச பிறகு பாராட்டுன்னு சொல்கிறாங்க. அதை நான் போட்டி போடும்போது எனக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கணும் இல்லையா? அப்படி யாரும் தெரிவிக்கலையே. அதனால் இப்போதைக்கு இல்லை என்பது மட்டும் வருது.
ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ சப்போஸ் அந்த பாராட்டு விழா வந்து நடந்தா, விஜய் அவர்களுக்கு எதிரா நெறைய நடிகர்கள் வந்து வேற கட்சிக்கு சப்போர்ட்டா பிரச்சாரம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு எதிராவும் நெறைய விமர்சனங்கள வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நடிகருக்கு பாராட்டு விழா நடத்தும்போது வந்து எல்லாருமே கலந்துப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி நடிகர்கள் வந்து இதுல கலந்துக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது அது புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மா ஜெயலலிதா ஆகட்டும், அதாவது நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் பாராட்டு விழாவில் அரசியல் பார்ப்பதே இல்லை. ஓகே. அதாவது அரசியல் வேறு, சினிமா வேறு. ஏன்னா பிறந்த இடம் வந்து விஜய்க்கு, புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு சினிமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதில் வந்து இப்போ சொல்லப்போனால் அதிமுகவில் முழுக்க பிரச்சாரம் செய்த ரவிமரியா, இன்னும் சில நடிகர்கள், ஏன் உதயகுமார் இயக்குனர் எல்லாருமே தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துருக்காங்க. அது ஒரு பிரச்சனையே இருக்காது. அதனால் இது இப்போது இயக்குனர் சங்கத்திலும் சரி, தயாரிப்பாளர் சங்கத்திலும் சரி, தளபதி விஜய்க்கு பிடிக்காதவர்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாருக்கும் அவர் தானே முதலமைச்சர். ஆமா. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து 2 வருஷத்திலேயே வந்து கட்சி ஆரம்பிச்சு அப்புறமா வந்து இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்த நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுமே அரசியலுக்கு வர மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்னா ராகவா லாரன்ஸ் அவர்களுமே வந்து அரசியலுக்கு வரா மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ வந்து தனுஷ் அவர்கள் வந்து அவருடைய ரசிகர் மன்றத்துக்கு வந்து ஒரு கொடியை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து இந்த இடைத்தேர்தல் நிற்க போறதாகவும் நிறைய பேர் வந்து பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை அவர் இடைத்தேர்தலெல்லாம் போட்டியிடதா சொல்லலை. ஆனால் புரட்சியாளர் எம்ஜிஆர் கூட திமுக கொடியை தான் எம்ஜிஆர் மன்ற கொடியாக வச்சுருந்தார். ஆனால் முதல் முறையாக கேப்டன் அந்த வரலாற்றை முறியடித்தார். தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு, நற்பணி மன்றத்துக்கு ஒரு தனி கொடி அறிவித்தார் கேப்டன் விஜயகாந்த். அதை ஃபாலோ பண்ணி விஜயும் அறிவித்தார். அது தமிழ்நாடு வெற்றி கழகத்தை கட்சி கொடியாச்சு. இப்போ தனுஷ் தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு கொடி அறிவிச்சிருக்காரு. இது பரபரப்பான கேள்விகளை எழுப்பத்தான் செஞ்சுருக்கு. பின்னாடி அவர் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இப்போ எல்லா சாலைகளும் விஜயுடைய பங்களா நோக்கி, அதாவது பையனூர் பங்களாவை நோக்கின்னு இருக்கு இல்லையா? அது அப்படின்னா சோலோவாக தான் இருக்கும் தமிழ்நாடு வெற்றி கழகம். அதுக்கு ஒரு அப்போசிஷன் வேணும். அப்படிங்கிறதுக்காக தனுஷை முன்னிறுத்துவதற்கு சில கட்சிகள் முயலலாம். ஆனால் அவர் இப்போதைக்கு அது பலியாக ஆக மாட்டார். ஏன்னா அவருடைய மாமனார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதேமாரி அவங்க மாமியார் இப்போ புதுசாக ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காங்க, அவங்களும் இவருக்கு ஆதரவு கொடுக்கணும். இப்படி பல்வேறு சூழ்நிலை. இப்போ தான் வந்து விதை போட்டிருக்காரு, செடி முளைச்சி மரம் வச்சு பூ பூத்து காய் காய்ச்சி, அதுக்கு இன்னும் நாள் எடுக்கும். ஓகே சார். நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளிச்சிங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.